ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் அதாவது கிராமத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அநேகர் சொல்லுகிற வார்த்தை. இந்த கிராமத்திலே, இந்த குக்கிராமத்திலே, எந்த வசதி இல்லாத இந்த இடத்திலே இப்படி நெருக்கத்தோடு வாழ்வதை விட பட்டணத்துக்கு சென்றால் நிறைய தொழில்கள் உண்டு, வியாபாரங்கள் உண்டு, அங்கே நன்றாக பிழைத்துக் கொள்ளலாம், ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். சிலர் இந்த பட்டண வாழ்க்கை, இவ்வளவு நெருக்கமான வாழ்க்கை, இவ்வளவு வேலை பளுவுள்ள வாழ்க்கை, இவ்வளவு வேகமாக செல்லுகிற இந்த வாழ்க்கையை விட கிராமத்திற்கு சென்றால் அங்கே நன்றாக விசாலமாக, அங்கே ஆசீர்வாதமாக வாழலாம் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், இப்படி மனிதனுடைய நினைவுகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் நீ கிராமத்திலும் எங்கிருந்தாலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆசீர்வாதம் என்பது நாம் இருக்கிற இடத்தை வைத்தல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை வைத்தே இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்கிருந்தாலும் தேவன் உங்களை அந்த இடத்தில் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒருவரே போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஆசீர்வதிக்கிற தேவனை நம்புவோம். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.